கடன்னா என்ன கந்து வட்டி என்ன வாங்கியிருக்கீங்களா? அது எதுக்கு வாங்கியிருக்கீங்க? வண்டி செலவு தான், செலவு வச்சுருக்கு வீட்டுக்கு. வண்டின்னா அடிக்கடியா செலவு விட்டுருக்கோம். செலவுமா சார், வண்டி செலவு வச்சுன்னு இருக்கு சார். இல்லங்க, அதாவது நீங்க வண்டி செலவு 10 ரூபா வாங்க, அதிகமாக வாங்க மாட்டேன். 10 ரூபாய் வாங்கினா டெய்லி 100 ரூபா கட்டணும். அதுக்கு நீங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க? 1500 பிடிச்சிக்குவாங்க. 1500 ரூபாய். நான் என்ன சொல்றேன்னா 2500 கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? 100 ரூபாய். ரைட்டுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3000 ரூபாய். 3 மாசம் சேர்த்தா எவ்வளவு கிடைக்குது? 9000 ரூபாய். உங்களுக்கு 10000 தானே வாங்குறீங்க எமர்ஜென்சிக்கு. அதை 3 மாசத்துக்கு 100 ரூபாய் நீங்களே சேர்த்து அந்த 10000 கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையே நீங்க ரொட்டேஷன் பண்ணலாம். அது எமர்ஜென்சி தான் சார், உடனே கேட்டா கொடுக்குறா வாங்குறோம் சார். இல்ல, அது வந்து அந்த நேரத்துல போய் எங்க போய் கேட்க முடியும்? அதாவது அதுதாங்க, நம்ம கிட்ட வர்ற பணத்தை தாங்க சேர்க்கணுங்க. கரெக்ட். டெய்லி உங்களால ஒரு 200 ரூபாய் சேர்க்க முடியாதா? முடியுமா? முடியாதா? பெரிய சொல்ல முடியாது சார். ஆமா, வீட்டுக்கு டெய்லி 600 ரூபாய் கொடுத்துருவேன். போய் வண்டி டியூ இருக்கு, மாசம் 6000 ரூபாய் டியூ. 2 வீலர் ஒன்று எடுத்துருக்கேன் பையனுக்கு, அது ஒரு 4000 ரூபாய் மாசம். 10,000 பையனுக்கு. அதுக்கு இப்போ 2 வீலர் எடுத்து காலேஜ் போனாலும் அப்ப எடுத்து கொடுக்கும். காலேஜுக்கு இந்த 2 வீலர்ல தான் போனோமான்னு அப்பதான் போனா. அதுதாங்க பிரச்சனை. இப்ப அது ஒரு கடன் வாங்கி வச்சாம, அது ஒரு கடை, அது 1 வருஷம் ஆயிடுச்சு வண்டி. இப்ப அவர் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவர் 2 வீலர் கடன் அப்படிதான் வாங்கணும் பண்ணோம். அதுதாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா, நம்மளோட செலவை நம்மளே அதிகப்படுத்திக்கிறோம். ஏற்கனவே நீங்க கடன் இருக்குன்றீங்க, வீட்டுக்கு கடன் வாங்கிறீங்க, எல்லாம் வாங்கிறீங்க. பையன் வந்து எனக்கு பைக் வேணும்னு சொன்னா நீங்க புரிய வச்சிருக்கணுங்க, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும், நான் கஷ்டப்பட்டு ஒன்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பையன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. போன் என்ன வச்சிருக்காருங்க? போன் வச்சிருக்காரு, ஆண்ட்ராய்டு. சரிங்க. உங்க போன் எவ்வளவு, அவர் போன் எவ்வளவுங்க? அவருக்கு 10000 போனு, அவன் யூஸ் பண்ணி போன் எனக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் பாத்தீங்களா. அப்ப என்னந்தாங்க, உங்களோட கடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் ஆகுதுங்க. நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆர்வத்துல பையன் கேக்குறாருன்றதுனால நீங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு சொல்றது கேட்டுக்கிற புள்ளியா இருந்தா பரவாயில்ல சார், இதுதான் வேணும் இல்ல அடம் பிடிப்போம். நம்ம குடும்பம் சாப்பிட மாட்டாரு, இது போக மாட்டாரு. நம்ம கூட அப்படி இருந்தா அப்படிங்க, நம்ம நாளைக்கு வந்து வேற ஏதோ கேக்குறாரு, எனக்கு கார் வேணும்னு கேட்டா வாங்கி தர முடியுமா? அதெல்லாம் அது அவர் சம்பாதிச்சு தான் வாங்கிக்கணும். அதுதாங்க. அதாவது வாங்கி தந்துட்டோம்னு வச்சீங்களா, ஓ இவரால முடியும், எப்படியாவது நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இதே மாதிரி வீட்டுல உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன்னு பண்ணிட்டு இருந்தா என்ன இது இந்த தம்பிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா நிறைய பேரை நான் பாக்குறேங்க. இந்த மாதிரி வந்துங்க, குடும்பத்தில் இருக்கிற வருமானம் என்னன்னு தெரியாம அவங்களோட அப்பா அம்மாவோட கழுத்தை நெரிக்கிறாங்க. வீட்டு வேலை செய்யறாங்க. வீட்டு வேலை பாருங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டுங்க நீங்க இவ்வளவு கடன் இருந்துகிட்டு அவங்க போய் வீட்டு வேலை செய்யும் போது இதெல்லாம் இனிமேல் நீங்க புரிய வைங்க. பசங்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்க. படிப்புன்றது முக்கியம். படிப்பு கொடுத்து படிக்கிறாரா? நல்லா படிக்கிறாரா? படிச்சு முடிச்சிட்டாரு. அப்ப வேலைக்கு முடிஞ்சிச்சு. சரி, இப்ப எவ்வளவு நாள்? ஜனவரி. அவர் வந்து 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. ஏன் வேலைக்கு போல? ஜாப் ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்றாரு. தேடணுங்க. தேடுறாரா? இந்த வண்டியை ஆன்லைன்ல தேடுறாரு. பைக்கை வச்சு 1 மாசமா அந்த ராபிடோ ஓட்டுனாரு. ஓட்டி வீட்டுல ஒரு 5000 கொடுத்தாரு. அதெல்லாம் குடுக்குறாரா? எந்த செலவு சரி, அதையே ஓட்டலாமா? அவரும் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓட்டலாமா? அதாவதுங்க நல்லா படிச்சிருக்காரு, வேலையும் தேடணுங்க. அதே ஜனவரி மேலதான் ஆள் எடுப்பான்னு சொல்லிருக்காங்க. அதுவும் ஒரு 2 மாசம் போனாரு. சரிங்க. அப்ப அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்ப சீக்கிரமா கடன் எல்லாம் அடைங்க. அதே சமயம் பையன் ஏதோ ஒரு சப்போர்ட் வருது இல்லையா, பரவாயில்லைங்க, சம்பாரிச்சு கொடுக்கறாருங்க. அத வந்து நான் என்ன சொல்றேன், சம்பாரிச்சு கொடுக்கறாரு இல்லைங்க, நீங்க கராரா கேட்டு வாங்கணுங்க. நீங்க வந்து அவர் கொடுக்க மாட்டேன், இந்த 2 மாசம் கொடுத்துட்டாரு அப்படியே லூஸா விட்டுறக்கூடாதுங்க. எனக்கு இது கொடுத்துதான் ஆகணும். நிறைய வீட்டுல நான் பாத்துருக்கேங்க, நீ இந்த காசை கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடுனே சொல்ற பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேங்க. அவங்க தான் ஒழுங்கா இருக்கிறாங்க, போய் வேலை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இல்ல நம்ம அதாங்க, நீங்க தான் வாங்கி தரீங்களா? அப்புறம் நான் வண்டி வாங்கி தரீங்க, போன் வாங்கி தரீங்க, எல்லாம் வாங்கும் போது அவருக்கு நீங்க வந்து ஏடிஎம் மாதிரி இப்ப அவருக்கு பஸ் காசு. அதுதாங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசெல்லாம் வாங்குங்க, சீக்கிரமா கடன்ல இருந்து வெளியே வாங்க. இந்த கந்து வட்டி வாங்குறது வந்து இப்ப அவர் 2 மாசம் 6000 ரூபாய் கொடுக்குறாருன்றீங்க. கொடுத்தாரு இல்ல, பையன் கொடுத்தாரு இல்லையா? அதே இன்னும் 2 மாசம் சேர்த்தா அதுவே உங்களுக்கு 10000 ரூபாய் கைக்கு வந்துருது இல்ல? அதாவதுங்க, எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா நீ சொல்ற யாருக்குமே பத்தாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பணக்காரன்ட்டுங்க. நிறைய செலவு பண்ணா அவங்களும் ஏழைதாங்க. ஆமாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால பணக்காரன்ட்டுங்க. அவங்களும் தேவையில்லாத இந்த மாதிரி இங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது இல்ல, கேட்கறதெல்லாம் வாங்கிறது பண்ணா அவங்களும் நிச்சயமா ஏழையா தான் இருப்பாங்க.